Hi guys, welcome to Yengamma Samayal. Just come back to the traditional taste. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, கூடவே bell iconல all notification press பண்ணுங்க. அப்பதான் வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மணத்தக்காளி கீரை குழம்பு. இத வந்து மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி தான் இருக்கும். இத நல்லா அரிஞ்சு எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கசகசா எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை எடுத்து அதில் நல்லா வறுத்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடலை எண்ணெயிலே வந்து வறுக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப கறிக்கிறக்கூடாது, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தது வரவும் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கசகசாவை வறுத்து எடுத்துக்கோங்க. கசகசா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து 50 கிராம் வந்துட்டு 50 ரூபாய் சம்திங். பட் டேஸ்ட் நல்லது, வயிறு புண்ணுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. முந்திரி பருப்பை வந்து இப்போ நம்ம மிக்சியில் வந்து அரைச்சோம் அப்படின்னா வந்துட்டு டேஸ்ட்டு இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி அம்மியில் நம்ம அரைச்சி எடுத்தோம்னா அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். அதில் நம்ம மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா அந்த மிக்சியில் இருக்க ஹீட்டுக்கே கொஞ்சம் டேஸ்ட் மாறும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கசகசா வறுத்ததுலேருந்து எடுக்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அது குட்டி குட்டியாக இருக்கும். கரண்டியில் எடுத்தோம்னா கரண்டியில் ஒட்டிக்கும். கசகசா வந்து மிக்சியில் அரைக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அம்மியில் தான் அரைச்சாகணும். ஒன்று வறுத்து எடுக்கணும், இல்லைனா ஊற வச்சு தான் அரைக்க முடியும். அப்படியே வாங்கினோன்னு ரெடிமேடாக அரைக்க முடியாது. அப்படியே நீங்கள் அரைச்சாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும், அப்படியே தான் இருக்கும், அரைப்படாது. இந்த மாதிரி மிக்சியில் வச்சு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளார் டிசைன் தெரியும். அது என்னென்னா அந்த அம்மிக்கல்லை வந்து கொத்துவாங்க நல்லா அரைக்கிறதுக்காக. இது சின்ன வயசில் வந்து வேணுக்குனே பொரிகளை துவையில் அரைக்கிறப்போ நாங்கள் டிசைனை பார்க்குறதுக்காக வேணுக்குனே அரைச்சி விளாண்டுட்ருப்போம். அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிப்பாங்க. அம்மியில் அரைக்கிறது ரொம்ப ஈஸிலான்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஒரு பெரிய டாஸ்க்கு. தண்ணியெல்லாம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இங்கிட்ட ஒரு வானிலையில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். நான் காய்கறிக்குள்ளே போட்டுட்டேன். எடுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் நம்ம வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ பச்சை மிளகா தான் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு கசகசான்றப்போ கொஞ்சம் பச்சை மிளகா அதிகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடாமையும் இந்த குழம்பு வந்து வைக்கலாம். நான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பட் சின்ன வெங்காயம் வந்து சேர்க்க மாட்டாங்க பாட்டி பண்ணுறப்போலாம். இது அத்தையோட ரெசிபி ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை அதில் சேர்த்துக்கலாம். அதில் குட்டி குட்டி தக்காளியும் இருக்கும், அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். கீரையை நல்லா இந்த அளவுக்கு கம்மியாகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசக்கும். இது சாப்பிட்டா வயிறு புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கும் ஊட்டலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு கசகசா பேஸ்ட்டை அந்த அரிசி கழுவுன தண்ணி இருந்ததுன்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம அதில் போட்டு கிண்டி விட்டு சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி சேர்க்குறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. இதில் வந்து தக்காளியோட கலர் ப்ளஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வறுப்பட்டதுனால ரெட் கலரில் வருது. ஆக்சுவல் ரெசிபி வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சதில் இந்த மாதிரி நல்லா பால் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி கொதிச்சுட்டே இருக்கிறப்போ நீங்கள் இந்த சைடு பால் அது வந்து நல்லா கொதிக்கணும். பிகாஸ் கசகசா முந்திரி பருப்பு வந்து நல்லா பச்சைவாக போகிற அளவுக்கு கொதித்து வரணும். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சு, 2வது தேங்காய் பால் எடுத்துகிட்டு இப்போ கொதிச்சிட்ருக்கிற குழம்புல வந்துட்டு இப்போ நல்லா முந்திரி பருப்பு கசகசா வந்து வெந்திருக்கும் அந்த இது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் வந்து சேர்த்துடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு வந்து இருக்கும். அந்த சமயத்தில் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மெடிசன்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கசகசா கருவேப்பிலையை வந்து அரைச்சி ஊற்றி விட்டாங்கன்னா நல்லபடியாக கேட்கும். அதுவுமே ஒரு மருந்து தான். இப்போ இதில் வந்து நம்ம தேவைக்கு அளவாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இது தேங்காய் பால் ஊற்றுனதுனால கொதிச்சு மேலே இந்த மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே வச்சுக்கோங்க.
அவ்வளோதாங்க, கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம். இது வந்து மட்டன் ரத்த குழம்பு சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து வெஜ்ஜில் ஒரு ஃபேவர். மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் கீ எடுத்து அப்படியே ஊற்றி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. கீரையில் குழம்பு வந்து இப்படி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இது எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரேட். மட்டன் குழம்பை விட இந்த குழம்பு வச்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க, மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி. தேங்க்யூ.